கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரக்கூடிய எல்லா நலத்திட்டங்களுமே உண்மையாகவே மக்கள் நலத்திட்டங்கள் தானா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படிங்கிறதுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான் அதற்கு ஒரு உதாரணம். மாவட்ட ஆட்சியாளர் திருமதி அழகுமீனா அவர்கள் வந்து மாவட்ட எஸ்பிக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் அப்படின்னா, 86 கனரக வாகனங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள எந்த சோதனை சாவடியிலையுமே நிற்காம, எந்த நேர கட்டுப்பாடும் இல்லாமல் நம்மளுடைய மாவட்டத்துக்குள்ள கனிம வளங்களை திருநெல்வேலியிலிருந்து தேங்காய்பட்டினம் ஹார்பர் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டர். இந்த ஆர்டரை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக இந்த வளக்கொள்ளை கடுமையாக நடந்துட்டு இருக்கு. இதனால என்ன அப்படின்னா, பல ஆக்சிடென்ட்ஸ், பல உயிரிழப்புகள், அப்புறம் நம்மளுடைய ரோட்ஸுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமாகி பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட ஆர்ப்பாட்டங்கள், மனுக்கள் மூலமாக நம்ம வந்து இந்த நேர கட்டுப்பாடை கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்ட ஆட்சியாளரின் இந்த ஒரு ஆர்டர் வந்து பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஆர்டரில் எப்படி இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 24 மணி நேரம் நேர கட்டுப்பாடு இல்லாமல் இந்த போகிற கற்கள் வந்து தேங்காய்பட்டினம் ஹார்பரில் இந்த ஷேப்ட் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்கிற ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணப்படுது. ரஃப் சீசன் வந்து ஜூன்லேருந்து ஆரம்பிக்கிறனால இந்த 1.5 மாதங்களில் இந்த வேலையை நம்ம முடிக்கணும், அதுக்காக தான் இந்த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம அதுக்கான கள ஆய்வு பண்ணும் பொழுது எந்த விதமான பணிகளுமே அந்த இடத்துல நடைபெற மாதிரி தெரியல. அப்போ எதுக்காக இந்த ஆர்டர்? அப்போ யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வேலை செய்கிறாங்க? சோதனை சாவடியில் எந்த ஒரு சோதனைக்கு உட்படுத்தாமல் இந்த கனரக வாகனங்கள் வந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. நமக்கு என்ன கேள்வி இதில் வருது அப்படின்னா, உண்மையாகவே இந்த கற்கள் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுதா, இல்லை அதில் வேறு ஏதாவது சட்டத்துக்கு புறமான பொருட்கள் அதில் இருக்குதா, டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுதாங்கிறது எப்படி எங்களுக்கு தெரிய வரும்? இரண்டாவது வந்து, உண்மையாகவே இந்த பாறைகள் வந்து தேங்காய்பட்டினம் ஹார்பர் ப்ராஜெக்டாக தான் போகுதா, இல்லை அகெயின் லீகல் முறையில் இல்லீகலாக இது எல்லாமே கேரளாவுக்கு கடத்தப்படுதா? மூணாவது, எந்த நேர கட்டுப்பாடுமே இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா அந்த சோதனை சாவடிகளில் நிறுத்தி செக்கிங் பண்ணும் பொழுது நேர விரயமாகும், இதனால் ப்ராஜெக்ட் டிலே ஆகும் அப்படின்னு நீங்கள் வைக்கிற கன்சர்ன் ஏன் காமன் மேன் மேலே உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இல்லை? அவங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகாதா, இல்லை அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகாதா? இது ஏன் உங்களுக்கு ஒரு கன்சர்னாக தோணலை? நான்காவது, மிக முக்கியமாக இந்த இஷ்யூவை நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து பரபரப்பு செய்தியாக்கி வைரல் ஆகும் பொழுது நீங்கள் இமீடியட்டாக இந்த ஆர்டரை வித்ட்ரா பண்ணுறீங்க. அப்போ உண்மையாகவே இந்த ஆர்டருடைய ஆத்தென்டிசிட்டி என்ன? இப்போது மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா அவர்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணீங்க, அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு தன்னிலை விளக்கத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்தின் மக்கள் உங்களை எப்போவுமே சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பாங்க.